வணக்கம் நண்பர்களே! உலக இலக்கியம் உரையாடுவோம். வாரம் ஒரு உலக இலக்கியத்தை வாசித்து ஒவ்வொரு வாசகராக நம்மோடு உரையாடி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மோடு உரையாட காயத்ரி வந்திருக்காங்க. வணக்கம் காயத்ரி. வாங்க நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். ஆக்சுவலி இந்த வாட்டி நான் படிச்ச புக்குக்கும் நான் வாசிப்பை நேசிப்போம்க்கு போன வாட்டி விட இந்த வாட்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லணும். நன்றி சொல்றதுங்கிறத விட. ஏன்னா, போன வாட்டி நான் படிச்சிருந்த பிறநேசி எனக்கு தெரியும் புக்கு. ஆக்சுவலி ஒரு புக்கு இருக்கு அப்படி. அத பத்தி நெறைய பேர் நல்லா பேசிக்கிறாங்க. Instagramல நல்ல ரிவ்யூஸ் வருது. எல்லாமே எனக்கு தெரியும். சோ டிபிஆர்ல இருந்த புக்கு தான். பட் வாசிப்பை நேசிப்போம் மூலமா நான் சீக்கிரமா படிச்சேன். இல்லன்னா படிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. பட் இந்த புக்கு எலினா நோஸ் அப்படின்ற இந்த புக்கு இப்படி ஒரு புக்கு இருக்கு அப்படிங்கறதே எனக்கு கேள்விப்படல நானு. நான் ஆக்சுவலி அந்த லிஸ்ட்ல இன்னும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல பார்த்தப்பே கூட இன்னொரு புக்கும் இந்த புக்கும் தான் நான் எது சூஸ் பண்ணலாம். அது ஏதோ ஒரு புக்கு ஷாப் ரிலேட்டட் புக்கா இருந்தது. எனக்கு டைட்டில் மறந்துச்சு. சோ எது சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த புக்கு இன்னொருத்தவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இது சரி ஓகே இதுவும் ஏதோ கிரைம் த்ரில்லர் அது மாதிரி இருக்கு. ஏதோ கொலை நடந்திருக்கு. அத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. அப்படின்ற மாதிரி இருந்ததுனால சரி ஓகே நல்லாதான் இருக்கும் போல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்ற மாதிரி பேஜஸும் கொஞ்சம் அரௌண்ட் 170 அது மாதிரி இருந்ததுனால ஓகே படிச்சிடலாம். ஒரு வேளை நமக்கு செட் ஆகலைன்னா கூட ஒரு அந்த புக்ல என்ன இருக்குன்னு சொல்ற அளவுக்காவது நம்மளால படிக்க முடியும் கொஞ்சம் பொறுமையா பேஜஸும் கம்மியா இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நான் எடுத்தேன். பட் எனக்கு இந்த புக்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விழுந்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி அடடா இந்த புக்கு ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்க எங்கேயுமே நம்ம பாக்கலையே இல்ல நம்ம கண்ணுக்குதான் இந்த புக்கு எங்கேயுமே படலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு கிரேட்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ண வாசிப்பை நேசிப்போம். ஏன்னா இல்லன்னா இந்த புக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுல எங்கேயுமே பட்டிருக்காது. நான் படிச்சிருக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு இப்போ லாஸ்ட் டைம் பிரினேசி படிச்சப்ப கூட நான் படிக்க படிக்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டே வந்தேன். எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கூட இருந்தது. பட் இந்த புக்க எனக்கு எங்க ஆரம்பிச்சு நான் அந்த புக்க படிச்சப்போ என்ன ஃபீல் பண்ணேன்னு அத சொல்லி எப்படி இந்த அந்த புக்கோடைய நான் என்னதான் பேசினாலும் அந்த புக்கோடைய சாராம்சத்தை என்னால குடுத்துட முடியுமா? அந்த புக்கோடைய எப்படி சொல்றது சில புக்கெல்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் எத்தனை வார்த்தைகள் போட்டாலும் அந்த புக்கு கடத்துற நமக்கு கடத்தின அந்த உணர்வை அடுத்தவங்களுக்கு நம்மளால கடத்திடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு புக்கு. என்னடா இவங்க ஒரு கிரைம் ஃபிக்ஷனுக்கு இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நானுமே ஆக்சுவலா இந்த ரொம்ப சுருக்கமா ஃபர்ஸ்ட் இந்த புக்கு இது வாங்கின இது என்னென்ன பிரைசஸ் இதோட புக்கோட ஆத்தர் யாரு இத டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாரு அதை பத்தி எல்லாம் நான் கடைசியா பேசுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த புக்கு அது என்ன சொல்ல வருது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். பட் நம்ம எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் இது ஒரு ஸ்லோ ரீட் அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த புக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஒரு 2-3 டேஸ்லயே முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புக்க. உங்களால நிறுத்த முடியாது. அது ஒரு மாதிரி இப்போ என்ன விஷயம்னா ஒரு கொலை நடந்திருக்கும். அது கொலையா அது தற்கொலைன்னு சொல்லுவாங்க. அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருக்கும். அது போக அதாவது எலினா அப்படிங்கிறவங்க தான் இதுல மெயின் கேரக்டர். அவங்களோட பொண்ணு இறந்திருப்பாங்க ரீட்டா அப்படிங்கிறவங்க. சோ அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நியூஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சர்ச்ல அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைக்கும். பட் அவங்க நம்பவே மாட்டாங்க. அவ சூசைட் தான் அப்படின்னு அந்த போலீஸே அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு தெரியும். அதாவது எலினா நோஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் என் பொண்ணு அந்த மாதிரி சாகிறவ கிடையாது. இது கொலைதான் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவங்க நம்புறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? அதுக்கு ஏன் அப்படி அவ சூசைடா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் அது தேடி ஒருத்தங்களை தேடி போறாங்க. இசபெல் அப்படிங்கிறவங்கள தேடி போறாங்க. எதுக்காக அவங்க தேடி போறாங்க? என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க? அப்படிங்கிறதுதான் இந்த கதையே. பட் இது இன்னொரு விஷயம் என்னன்னா சில நேரங்கள்ல புக்ஸ் ஆல்வேஸ் ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டான எனக்கு என் வாழ்க்கையில எப்பவுமே அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. கரெக்டான நேரத்துல எனக்கு தேவையான புத்தகங்கள் எங்கிருந்தோ என்கிட்ட வரும் படிக்கிறதுக்காக. சோ இந்த புக்கு நான் மார்ச் மாசம் படிச்சது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லா நாளுமே தான் ஸ்பெஷல்னு ஒரு நாள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும்
இந்த மாசத்துலதான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த மாசத்துல வந்து விமென் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அப்படின்றப்போ இந்த புக்ல வந்து ஒரு முக்கியமான, ஆழமான, அழுத்தமான, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவேர்னஸ் குடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விமென் ரிலேட்டட் விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு கிரைம் புக்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கலாம். இது வந்து நமக்கு படிக்க ஆரம்பிச்சப்பவே நமக்கு வந்து புரியாது இந்த புக். எனக்கு வந்து எப்படின்னா, அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளர்ப் கூட நான் பார்க்கல. சம் கிரைம் ரிலேட்டட் புக் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருந்ததே தவிர, நான் என்ன பண்ணேன், அப்படியே படிச்சுட்டே போயிட்டே இருந்தப்போ அந்த கடைசி ஒரு 2 சாப்டர், முக்கியமா கடைசி சாப்டருக்கு முந்தின சாப்டர் வந்து எனக்கு வந்து இந்த மண்டை தெரிக்கிற எமோஜி எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சாப்டரை. வாவ் 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 அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு ஒவ்வொரு லைன் இந்த புக் ஆக்சுவலி ஒவ்வொரு இடமும் படிக்க படிக்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தோணுச்சு. அது முக்கியமா அந்த கடைசி சாப்டருக்கு பெனல்டிமேட் சாப்டர்ல வந்து எனக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து அவ்வளவு எனக்கு வந்து இப்போ இந்த புக்க வந்து எழுதுனவங்க வந்து அவ்வளவு பெஸ்டா எழுதியிருக்காங்களா, இல்ல இத டிரான்ஸ்லேட் பண்ணவங்க அவ்வளவு பெஸ்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா இது வந்து ஒரு அர்ஜென்டினியன் நாவல். இது ஸ்பானிஷ்ல வந்து இத எழுதியிருக்காங்க. இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு வந்து யூசுவலா வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் அவ்வளவா படிச்சது கிடையாது. நார்வேஜியன் வுட் படிச்சிருக்கேன், ஹருக்கி முரகமையோடது. அது வந்து எனக்கு ஓகேவா தான் இருந்தது அந்த புக். பட் அதனால எனக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் பத்தி எனக்கு ஐடியாவும் பெருசா இல்ல. பட் இந்த புக் வந்து எனக்கு வந்து நிஜமான புக்கே எனக்கு படிச்ச மாதிரி, அதாவது ஒரு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஒரு புக்க படிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஃபீல். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா, நான் ஃபர்ஸ்ட் இப்போ கதைக்குள்ள போலாம் நம்ம. அம்மா வந்து எலினா, அவங்க வந்து அரௌண்ட் ஒரு 60-65 அந்த ஏஜ்ல இருக்காங்க. அவங்களோட பொண்ணு வந்து ரீட்டா, அவங்க வந்து அரௌண்ட் 40s அப்படி அந்த ஏஜ் இருக்காங்க அவங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கும். அவங்களால வந்து சரியா மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு நிமிஷம், அது கழுத்து வந்து ஸ்டக் ஆகுற மாதிரி ஒரு டிசீஸ். அதுக்கு பேர் வந்து ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, கழுத்து வந்து அப்படியே ஸ்டிஃப் ஆயிரும் அவங்களுக்கு. அவங்க எப்பவுமே அவங்க தலை ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். இந்த எதிர்க்க இருக்க ஆளை வந்து அவங்க கம்ப்ளீட்டா அப்படி நம்மள மாதிரி நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாது அவங்க அம்மாக்கு, எலினாக்கு. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய அந்த செஸ்ட் லெவல், ஆப்போசிட் பர்சனுடைய செஸ்ட் லெவல் வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடியும், அதுக்கு மேல பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் அவங்களுக்கு. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறதுனால அவங்களோட மூவ்மெண்ட்டும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அவங்களுடைய அந்த மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கிறது கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டேப்லெட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அந்த டேப்லெட்டை வந்து அவங்க போடதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் இருக்கும். இந்த புக்கே வந்து அவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் தான் இந்த புக்கே. அந்த நாள்ல வந்து காலையில அவங்களுடைய செகண்ட் டேப்லெட் போடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் வரும். அந்த அடுத்த தேர்ட் பில் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அப்புறம் ஃபோர்த் பில் அப்படின்னு இது 3 பார்ட்டா தான் அந்த புக்கே வந்து பிரிச்சிருக்காங்க. சோ ஒரே நாள்ல நடக்கிற விஷயங்கள் தான் இந்த புக்கே. ரொம்ப சின்ன புக் தான். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப டீப்பா இருக்குமா, இல்ல எமோஷனல் கனெக்ட் வருமா, எனக்கு வந்து எவ்வளவு யோசிச்சாலும் இந்த புக்கை பத்தி என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு ரியலா இருந்தது அந்த புக்கு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த நெக் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இப்போ இந்த காதுகள் புக் எல்லாம் படிச்சப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த புக் படிச்சு வந்து காதெல்லாம் கொய்ன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அது கேட்டப்போ ஆச்சரியமா இருந்தது. அதாவது புக் படிச்சா ரியலா இருக்கும் அந்த ஃபீலிங். சில புக் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஃபீலிங் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன். பட் ஒரு காதுகள்ன்ற புக்கை படிச்சுட்டு அந்த காது கொய்ன்ற அளவுக்கு அந்த புக்ல இம்பாக்ட் இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த புக்ல வந்து அவங்க அந்த கழுத்து ஸ்டிஃப்னஸ் பத்தி அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எனக்கு நிஜமாவே கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்படி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பண்ணதே இல்ல ஒரு புக் படிச்சு. எனக்கு
அவங்க கழுத்து இப்படி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல எனக்கு இங்க இந்த இடத்துல வலியே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது இந்த புக்கு. சோ என்னன்னா அவங்க அம்மா ஏன் இது ஒரு கொலையா இருக்காது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஆஹ் அந்த சர்ச்சில் ஒரு பெல் இருக்கும்ல, அந்த பெல்லு பக்கத்துல இவங்க தூக்கு போட்டு இறந்திருக்காங்க அவங்க பொண்ணு. இவங்க அம்மா அது கேஸ் எல்லாம் பார்த்துட்டு, போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது ஒரு சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த கேஸ. ஆனா இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு அப்படி சாக மாட்டா, சூசைட் பண்ணிக்க மாட்டா. எதனால அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, இட் வாஸ் ரெய்னிங் தட் டே அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு மழை வந்துட்டு இருந்தது. சோ அவ மழை வர நாட்கள்ல ரீட்டா சர்ச் பக்கமே போக மாட்டா. ஏன்னா சர்ச்சில் ஒரு இடிதாங்கி வச்சிருப்பாங்க. சின்ன வயசுலயே அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரிமா இங்க இடிதாங்கி இருக்கு சர்ச்ல. சோ இந்த சுத்து வட்டாரத்துல எங்க இடி விழுந்தாலும் சர்ச்சில் தான் இதாகும், அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அப்போல இருந்து இவளுக்கு பயம். ஏன்னா அந்த மழை பெய்யுற நேரத்துல அவ அவ்வளவு ரிலீஜியஸா இருப்பா அந்த ரீட்டாங்கிறவ. சர்ச்ல என்ன சொன்னாலும் அவ ஆக்சுவலா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருப்பா. அந்த சர்ச் அஃபிலியேட்டட் ஸ்கூல்லயே டீச்சரா இருப்பா. அவ்வளவு ரிலீஜியஸா இருப்பா. அவ என்ன சொன்னாலும் பிளைண்டா ஃபாலோ பண்ற அந்த ஒரு பெர்ஃபெக்ட் கேத்தலிக் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருப்பா அவ. ஆனா அன்னைக்கு மட்டும் என்ன ஆனாலும், எவ்வளவு முக்கியமான மாசு இருந்தாலும், மழை வந்தா மட்டும் அவ சர்ச்சுக்கு போக மாட்டான். ஏன்னா அவளுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பயம், அந்த இடித்தாங்க இருக்கிறதுனால. சோ இவளுக்கு என்னன்னா, இவங்க அம்மாவுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃபா இருக்கும். எனக்கு என் பொண்ணை பத்தி தெரியும், ஐநோன்னு சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா அன்னைக்கு மழை வந்தது, அவ இறந்தா அப்படின்னு சொன்ன அன்னைக்கு மழை வந்தது. சோ மழை வந்திருக்க அன்னைக்கு அவ நிச்சயமா சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். சோ அவ அங்க போயிருக்கா, அங்க அவளோட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னா யாராவதுதான் அவளை அங்க தூக்கிட்டு போயிருக்கணும். அவளா துணிஞ்சு போயிருக்க மாட்டா. அப்போ இது ஒரு கொலைதான், கொலை பண்ணிதான் அவளோட பாடி அங்க போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவ இது பண்ணுவா. அவளும் அந்த லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுவா. இவ ரொம்ப இவளுக்குதான் மூவ்மெண்டே இருக்காது. இவளோட வியாதி எலினாவோட வியாதி எப்படின்னா, அந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கிறதுனால சுத்தமா மூவ்மெண்டே பண்ண முடியாது. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டேப்லெட்டை போட்டு அந்த டேப்லெட் உடம்புல போய் எல்லா இடத்துலயும் கரைஞ்சு வேலை செஞ்சு அந்த மூவ்மெண்ட் மறுபடியும் வர்றதுக்கே ஒரு 1/2 hour இல்ல 1 hour அந்த மாதிரி டைம் எடுக்கும். சோ இவ போன் இது மொபைல்ல சாரி இதுல வாட்ச்ல டைமிங்ஸ் வச்சிருப்பா, அலாரம் மாதிரி. சோ அது அந்தந்த டைம்ல சவுண்ட் வர வர அந்தந்த டைம்க்கு உண்டான டேப்லெட் எடுத்துப்பா. இப்ப அந்த டேப்லெட் அவ எடுக்கல அப்படின்னா அவளுக்கு மூவ்மெண்டே பண்ண முடியாது. அப்படியே பாடி ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு வஸ்டான கண்டிஷன் அவளுக்கு இருக்கும். சோ இவள இந்த மாதிரி இருக்க எலினாவ ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவ பாத்துட்டு இருந்திருப்பா ரீட்டா. ஒவ்வொரு நாளும் இவளுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி மூவ்மெண்ட் அவளுடைய கண்ட்ரோல்லயே எதுவுமே இருக்காது, எலினாவோட கண்ட்ரோல்லயே. சோ என்ன ஆகும்னா, அப்படியே வாயெல்லாம் ஜொல்லு ஊத்திட்டே இருக்கும் சில சமயம். அப்ப அவ திட்டுவா, அம்மா நான் உனக்கு ஒரு நாப்கின் குடுக்குறேன்லமா, அதை நீ வச்சுக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லி. அவ அந்த டைனிங் டேபிள் ஏன்னா அவளோட தலையும் ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரியே இருக்கிறதுனால அது வாயில இருந்து வந்துட்டே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ திட்டுவா, இந்த மாதிரி நாப்கின் வச்சுக்கோமா, நான் தான் குடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லுவா. அவளால எலினாவால குனிஞ்சு அவளோட கால் விரல் நகங்களை கட் பண்ணிக்க முடியாது. இவதான் பண்ணுவா. பட் அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அது. ஏன்னா அவளோட கால் விரல் நகங்கள் ஒரு மாதிரி இறுகி போய் ஒரு மாதிரி எல்லோ கலர்ல ஆன மாதிரி அது மாதிரி இருக்கும். என்னதான் அம்மா அப்படின்னாலும் ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமா இருக்கும். இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் அம்மா பொண்ணுக்கு இருந்த மாதிரி இருந்தது. அதாவது அவ பண்றா, எல்லா விஷயமும் பண்றா அம்மாக்காக. இருந்தாலும் அவளுக்கு ஒரு என்ன அம்மா இப்படி பண்றாங்க, என்ன நம்மளே எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கே. ஆப்வியஸ்லி இது ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை 24/7 கேர்டேக் பண்றதுங்கிறது எல்லாராலையும் முடியற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம். பட் நாள் கணக்கா இதை பண்ணணுங்கிறப்ப ஆப்வியஸ்லி யாரா இருந்தாலும் ஒரு விரக்தி வர மாதிரி தான் இருக்கும். சோ அது அங்கங்க. ஆனா அவளுக்கு அந்த ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவும் முடியாது அவளால, ஏன்னா அம்மா முடியாதவ அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பாவோட கேரக்டர் பெருசா இந்த பிக்சருக்குள்ளே வராது. ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு ஆல்ரெடி. அவர் இருந்தப்பயும் என்ன பண்ணிருப்பாருன்னா, நிறைய விஷயங்கள் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பூனை அப்படின்னா அது கெட்டது, பூனை எல்லாம் நம்ம வீட்டுல வளர்த்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அந்த கிறிஸ்டியானிட்டி பிலீஃப்ஸ் இல்ல அந்த அந்த சர்ச்சோடைய பிலீஃப்ஸ் அந்த மாதிரி அவரும் ரொம்ப
எப்படி சொல்றது, தீவிர கிறிஸ்டியனா இருப்பாரு அவர். அந்த மாதிரியான சில நம்பிக்கைகளை வந்து இந்த ரீட்டாவோட மனசுல அவரு விதைச்சிருப்பாரு. ஆனா எலினா வந்து அந்த மாதிரி கிடையாது. அவளுக்கு வந்து அவளுக்கு ஒரு இருக்குன்னும் இல்ல இல்லன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பா. சோ இதுல வந்து விஷயம் என்னன்னா, இவ வந்து இசபெல் அப்படிங்கிறவள தேடி போவா அந்த கதையில. எலினா எதுக்காக அப்படின்னா, அவளுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. ஏன்னா ஒரு டைமிங்குள்ள எல்லாமே நடந்துடணும். இப்ப வந்து அந்த டிராவல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நான் சொன்ன ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அவ வந்து அந்த ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அவ போறதுக்கு இப்போ ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் ஏறி அந்த இசபெல் இருக்கிற வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இவ டைமிங் வச்சுப்பா. அப்போ நான் வந்து இப்ப மாத்திரை போட்டாதான் எனக்கு வந்து உடம்பு எஃபெக்டிவ் ஆகும். அப்பதான் நான் வந்து நடந்து போய் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அவ போறது, அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இசபெல்லோட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கார்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கார்ல ஏறுறதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு அவ போற வழியில அவ சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கறத விட அந்த மாத்திரை போட்டாதான் உடம்பு வந்து ஒர்க் ஆகும். ஆனா அந்த மாத்திரை இப்போ நம்மளாம் இப்படி மாத்திரை போட்டு இப்படி மேல இப்படி பண்ணுவோம். ஆனா அவளால அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாத்திரை உள்ள போறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுறா. ஏன்னா இந்த புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனலாவும் கனெக்ட் ஆனது. ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு. அவங்களுக்கு கம்ப்ளீட்டா லெஃப்ட் சைட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியாது. நான் வந்து அவங்கள பாத்திருக்கேன். ஒரு முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது எல்லாமே வந்து எனக்கு படிக்கிறப்போ அந்த எலினா, அந்த ரீட்டா, அந்த கேரக்டர் வந்து அப்படியே ரியல் லைஃப்லயே இருந்த மாதிரி இருந்ததுனால இன்னுமே க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அவளுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ இவ எதுக்கு வந்து அந்த இசபெல்ல தேடி போறா அப்படின்னா, இவளுடைய உடம்பு வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட்ல இருக்கு. இவளால அங்க இங்க அலைஞ்சு வந்து தேட முடியாது. ஏன்னா அவங்க ஊர்ல வந்து போலீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா அவளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பாவமா இருக்கும், இவளை பார்த்தா இப்படி உடம்பு சரியில்லாதவ, வயசானவ, இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் என்ன சொல்லிருவாங்க, ஹையர் அத்தாரிட்டி எல்லாம் வந்து என்ன சொல்லிருவாங்கன்னா, இல்ல இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னா. ஆனா இவரு வந்து என்ன அந்த போலீஸ் மட்டும் என்ன சொல்லிடுவாருன்னா, நான் வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்காக, அவங்களுடைய மன ஆறுதலுக்காக சும்மா ஒரு இடத்துல மீட் பண்ணி இவ வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி மழை வந்துச்சு, அதை கவனிச்சீங்களா, அப்புறம் அந்த ஒரு ஃபாதர் இருக்காரு, அவருக்கும் இதுக்கும் ஏதாவது டவுட் இருக்கும், அதை செக் பண்ணீங்களா, எல்லாமே அவ வந்து பாயிண்ட் சொல்லிட்டே இருப்பான். ஆனா அதை வச்சு இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சும்மா அவளோட ஆறுதலுக்காக இது அவளுக்கும் தெரியும். அதனால என்ன பண்ணுவான், சரி இவங்க எதுவும் பண்ற மாதிரி தெரியல, நம்மளே தான் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த கொலைகாரனை அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த இசபெல்ல பார்க்க போவோம். அந்த இசபெல் எதுக்கு பார்க்க போறா அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி அவ வந்து ஒரு கடன் பட்டிருக்கா நம்ம பொண்ணுக்கு. சோ அந்த கடனை வந்து அவ திருப்பி கொடுக்குற டைம் அப்படின்னு அவ சொல்லி நினைச்சிட்டு போவா. சோ அந்த வீட்டுக்கு அவ தேடி போவா. வீட்டுக்கு தேடி போயிட்டு அது என்ன கடன் அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அவங்க தாண்டி போற அவங்க வீட்ல இருந்து, அதாவது எலினாவோட வீட்ல இருந்து இவங்க வேலைக்கு போவாங்க. அவ சர்ச்சுக்கு வேலைக்கு போவா, டீச்சரா வேலைக்கு போவால. சோ அந்த வழியில வந்து ஒருத்தவங்களோட வீடு இருக்கும். அந்த வீட்டு கூட இவ ரீட்டா அவளோட பொண்ணு வந்து மிதிக்க மாட்டா. அந்த இடம் வந்தாலே அந்த ஒரு பேவ்மெண்ட் மாதிரி இருக்கும், அதுல இருந்து கீழே இறங்கி சுத்தி வளைச்சு போறா, அந்த மாதிரிதான் போவா. ஏன்னா அந்த வீட்டுல வந்து இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து அபார்ஷன் வந்து பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவளுக்கு வந்து என்னன்னா, அந்த பொண்ணு ரீட்டாக்கு வந்து என்ன நம்பிக்கை அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து நம்மளுடைய ரிலீஜியஸ் பிராக்டிசஸ்க்கு வந்து எதிரானது, அபார்ஷன் வந்து பண்றது, அதாவது சூசைட் பண்றது, அப்புறம் அபார்ஷன் பண்றது, இந்த மாதிரியான நம்மளுடைய உடலுக்கு வந்து நமக்கு வந்து உரிமை கிடையாது அப்படிங்கிற அந்த மாதிரியான, அதாவது இது வந்து ஒரு உயிரை கொள்ற மாதிரி அந்த மாதிரியான நிறைய நம்பிக்கை, ரிலீஜியஸ் உடைய நம்பிக்கை வந்து நிறைய அவளுக்கு இருக்கும். அதனால அந்த வீட்டை கூட மிதிக்க மாட்டா, இவ தாண்டிதான் போவா. அந்த மாதிரியான ஒருத்தி இந்த ரீட்டாங்கிறவ. சோ அவளுக்கு சின்ன வயசுல வந்து குழந்தை ஃபார்ம் ஆகுறது, அதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவளுக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வராம இருக்கும். அந்த டைம்ல அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போய் அவளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ரீட்டாக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா. அப்ப வந்து எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுங்கிறவளுடைய பர்பஸே வந்து
குழந்தை பெத்துக்கிறது தான். அப்பதான் அவ வந்து அவளுக்கு ஒரு வேல்யூவே இருக்கு, ஒரு உயிரினமாவே அவ அப்பதான் மதிக்கப்படுவா அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் அங்க வரும். சோ அதெல்லாம் ஒவ்வொன்னா இவ யோசிச்சு பாப்பா. ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த இவங்களோட வீட்டுல கிளம்பி அந்த இசபெல்லோட வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த எலினா வந்து அந்த பழைய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு பாத்துட்டே வருவா. அதெல்லாம் கதையில வந்துட்டே இருக்கும். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு எதுக்காக இவ போறா அப்படின்னா, அந்த ஒரு நாள் வந்து என்ன ஆயிருக்கும்னா, இந்த ரீட்டா வந்து வேலைக்கு போறப்போ இந்த இசபெல் வந்து அங்க நின்னுட்டு இருந்திருப்பா. இந்த ரீட்டாக்கும் இசபெலுக்கும் சுத்தமா கனெக்ஷனே இல்ல, யாருன்னே தெரியாது அவளுக்கு. ஆனா அந்த வீட்டுக்கிட்ட அவ நின்னுட்டு இருப்பா, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கிற மாதிரி நின்னுட்டு இருப்பா. இவ வந்து ரீட்டா உடனே பாத்துட்டு, இவ ஏன் அங்க நிக்கிறா, அந்த வீடு வந்து அபார்ஷன் பண்றதுக்கு தானே அந்த இடம், இவ ஏன் அங்க போய் நிக்கிறா, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவா, யாரு எவருக்குமே தெரியாது அந்த இசபெல். ஆனா அந்த மதம் வந்து இவளுக்கு அந்த புகுத்தி இருக்கிற அந்த விஷயங்கள், அது வந்து அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அத வச்சுட்டு என்ன பண்ணுவானா, அவளை கூட்டு வந்துருவா வீட்டுக்கு. ரீட்டா வந்து இசபெல்ல கூட்டு வந்துருவா. கூட்டு வந்தா அவ ஒரு மாதிரி மயக்க நிலையில தான் இருப்பா. அவளுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும், நீ தப்பு பண்ற. அவ வந்து இசபெல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான நிலைமையில இருப்பா. அப்போ அந்த டைம்ல அவளுக்கு வந்து பேசவும் முடியாது, எதுவும் ப்ரொடெஸ்டும் பண்ண முடியாது. கடைசியில அவ மயக்கம் போட்டு விழுந்திருந்தப்போ அவளோட பர்ஸ்ல வந்து அவங்க வீட்டு அட்ரஸ் இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவ அபார்ஷன் பண்ண வந்தவளை தடுத்து நிறுத்தி அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுருவாங்க. அவங்க வீட்டுல விட போறப்ப கூட அந்த இசபெல் வந்து சொல்லுவா, இல்ல நான் என்ன விட்டுறாதீங்க, இங்க விட்டுறாதீங்க, அவங்க வீட்டுக்குள்ள இசபெலோட வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவங்க கொண்டு போய் விட்டு வந்துருவாங்க. சோ இவ வந்து என்ன நினைச்சுப்பா, அவகிட்ட இருந்து அந்த இசபெல் கிட்ட இருந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்களுக்கு வந்து கிரீட்டிங் வந்துட்டே இருக்கும். கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு வந்து கிரீட்டிங் வந்துட்டே இருக்கும். சோ இவ எலினா வந்து என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா, அந்த இசபெல் வந்து அன்னைக்கு நம்ம காப்பாத்திட்டோம்ல, அவ ஒரு தப்பான முடிவு எடுக்க இருந்தா அன்னைக்கு நம்ம காப்பாத்தி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம சேர்த்துட்டோம் ஒரு நாள். அதனால இப்ப வந்து ஏன்னா அந்த கிரீட்டிங்ல வந்து போட்டோஸ் எல்லாம் வரும், அவளோட ஹஸ்பண்ட், அவளோட பொண்ணு அதெல்லாம் இருக்கிற மாதிரி. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு வருஷமா. சோ அவ இப்போ சந்தோஷமா இருக்கா. சோ அப்ப அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம பொண்ணு ரீட்டா தான். அன்னைக்கு மட்டும் நம்ம பொண்ணு பார்த்து அவளை தடுத்து நிறுத்திட்டு வரலன்னா இன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்காது அப்படின்னு இவன் நினைச்சுப்பா, எலினா நினைச்சுப்பா. சோ அதனால அவ வந்து கடன் பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இசபெலோட வீட்டுக்கு போயிட்டு இசபெல் கிட்ட வந்து சொல்லுவா, இங்க பாருமா, நீ வந்து இந்த மாதிரி கடன் பட்டிருக்க, இப்போ வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என் பொண்ணு இந்த மாதிரி சூசைட் ஆயிடுச்சு, சூசைட்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து அது நம்பிக்கை இல்ல. என்னுடைய இந்த உடம்பு கண்டிஷனை வச்சுட்டு என்னால தேடி தேடி எல்லாம் யாரு கொலைகாரன் அப்படின்னு என்னால டிடெக்டிவ் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது. சோ உன்னோட உடம்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதாவது நீ தேடு என் பொண்ணு, ஏன்னா என் பொண்ணுக்கு நீ கடன் பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்போ வந்து அந்த இசபெல், ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இசபெலை பாக்கணும், அந்த இசபெல் கடன் பட்டிருக்கா இப்படிதான் சொல்லிட்டே வருவாங்களே தவிர அந்த இசபெல் கேரக்டருக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் அவ கடன் பட்டிருக்கா எதுவுமே. அப்புறம் போக போக டுவர்ட்ஸ் த எண்ட்ல தான் வந்து இந்த விஷயம் தெரியும். சோ நான் சொன்ன அந்த பெனல்டிமேட் சாப்டர்ல ஃபுல்லா அந்த இசபெல் வந்து பேசுவா. அதுதான் வந்து இந்த புக்கையே வந்து தூக்கி நிறுத்துது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம். அது வரைக்கும் வந்து ஒரு கிரைம் டிடெக்டிவ் புக் மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். சோ அந்த இடத்துல அப்படியே பிளிப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சாப்டர்ல இந்த புக்கே வந்து ஒரு விமென் ரிலேட்டட் புக் அப்படிங்கிற மாதிரி இது மாறிடும். அவ வந்து அவ்வளவு பேசுவா. இசபெல் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல நான்லாம் தேட மாட்டேன், ஏன்னா உன் பொண்ணு கொன்னதே நான் தான் அப்படின்றுவா. என்னடா இது, இவன் எப்படி கொன்னா, இது வரைக்கும் அவ பிக்சர்லயே வரலையே. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபாதர், அந்த சர்ச்ல இருக்க ஃபாதர் மேல எல்லாம் டவுட் வந்துச்சு எனக்கு, அவர் ஏதாவது பண்ணிருப்பாரோ. இவளுக்கு வந்து ரீட்டாக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்ட வந்து பிடிக்கவே பிடிக்காது எலினாக்கு, அவங்க அம்மாக்கு. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் வயசானவனா இருப்பான் அவளை விட, அந்த மாதிரி இருக்கும். பட் அவன் வந்து ரொம்ப பாசமா தான் இருப்பான். ரீட்டா இறந்துட்டான் அப்படிங்கறதுனால இவ ரொம்ப கஷ்டப்படி, அவன் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சோ இவளுக்கு ரீட்டாக்கு வந்து பென்ஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்குலாம் அவன் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பான். நீங்க வந்து இனிமே பென்ஷனுக்காக வந்து லைன்ல நிக்க வேண்டாம், நானே உங்களுக்கு இது பண்ணிடுறேன், ரீட்டா தான் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஃபீல் எல்லாம் பண்ணுவான் ரீட்டா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா என்னமோ எலினாக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அவனை. சோ அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல, அப்புறம் அந்த ஃபாதர் மேல, எல்லாரும் மேலயும் நமக்கு டவுட் வரும். ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த இசபெல் எங்க வந்து நான் தான் கொலை பண்ணான்னு சொல்றா அப்படின்னு சொன்னா, அவ அதுக்கப்புறம் சொல்லுவா, நான் வந்து
என்னுடைய நினைவுகளாலேயே அவளை நான் நிறைய வாட்டி கொன்னுட்டேன் அந்த ரீட்டாவ அப்படின்னு சொல்றப்போ அவன் வந்து என்ன நீ சொல்ற புரியல அப்படின்னு கேக்குறப்போ அவன் சொல்லுவான், அதாவது எனக்கு வந்து ஐ நெவர் வாண்டட் டு பி அ மதர், நான் ஒரு அம்மாவா, ஏன்னா நீங்க வந்து பாக்குறது வந்து உண்மை கிடையாது. இப்போ அவளோட பொண்ணு வந்து ஒரு டீனேஜ் வயசுக்கு வந்திருப்பான் அந்த பொண்ணு. சோ அவ சொல்லுவா, என்ன நீ இப்படி சொல்ற, அப்போ அன்னைக்கு மட்டும் ரீட்டா உன்னை காப்பாத்தி நாங்க உன்னை கொண்டாந்து விடல அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த மாதிரி பாசமான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொன்னேன். உனக்கு தெரியுமா அவ பாசமா இருக்கான்னு, அவ இது வரைக்கும் என்ன பேர் சொல்லிதான் கூப்பிட்டு இருக்கா, அம்மானு ஒரு நாளும் கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கும் அவளுக்கும் வந்து ஒரு அட்டாச்மெண்டே இருந்தது இல்ல, நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா, ஐ லவ் ஹர் இல்லன்னு சொல்லல, ஆனா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கமே தவிர அந்த அம்மா பொண்ணுக்கு உண்டான க்ளோஸ்னஸே எங்களுக்கு கிடையாது. நான் வந்து குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை, அந்த குழந்தை எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அபார்ஷன் பண்ண வந்தேன். ஆனா யாரு இவருன்னே தெரியாம ஏதோ ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப வச்சுட்டு சம்மந்தமே இல்லாம உன் பொண்ணு என்னை காப்பாத்தி கொண்டு வந்து இங்க விட்டுட்டா. ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இசபெல்லோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருப்பாரு, மேல் பார்ட்னர் இருப்பாரு. சோ அவங்க 2 பேருக்கும் தான் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த இசபெல்லோட ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இவளை வந்து கன்சீவ் ஆக்கணும், ஒரு குழந்தை வேணும், அவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக இவளை வந்து கன்சீவ் ஆகணும்ன்றதுக்காக ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு இவளை. இது வந்து என்ன ஆகும்னா, அவ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து அவரு இருக்காரு, அவர் பார்ட்னர் இருக்காரு, என்னோட உடம்பு நான் குழந்தை பெத்து கொடுக்கணும்னா நான் ஒரு அம்மாவா இருக்கணும், ஏன்னா என்னோட உடம்புதான் அந்த பிரெக்னன்சி கோ த்ரூ பண்ண போகுது, நான் தான் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண போறேன். அப்படி இருக்கப்போ என்னோட முடிவை இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கேள்விகள் இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கோவமான ஹஸ்பண்டா இருப்பான் அவன். சோ இவ வந்து அவன் ஒரு டாக்டரா வேற இருப்பான். சோ இவ வந்து அந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்னு அவ ரூமுக்கு போறப்போ வந்து ஒரு மாதிரி கத்தி அனுப்பிடுவான் இவளை. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்து ஒரு நர்ஸ் இருப்பா, அவளுக்கு வந்து தெரியும் ஏதோ சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு எதுவுமே சொல்லாம இசபெல் கிட்ட ஒரு சீட்ல அந்த அபார்ஷன் பண்ற இடத்துடைய விவரத்தை மட்டும் எழுதி கொடுத்திருப்பா. சோ அதை வச்சுட்டுதான் இந்த இசபெல் வந்து இங்க வந்திருப்பா. அவ வந்து நான் வந்து நினைக்க கூட இல்ல, நான் வந்து இந்த மாதிரி ஒரு அபார்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கூட எனக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் நான் ஒரு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கல, என்னுடைய உடம்பு அது, என்னுடைய உடம்புக்கு மேல நான் அம்மாவா இருக்கணும்னு என்னோட ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாரு, அவரோட பார்ட்னர் ஆசைப்பட்டாரு, ரீட்டா ஆசைப்பட்டா, நீங்க ஆசைப்பட்டீங்க, பட் நான் ஆசைப்படணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த டயலாக் எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்னும் ஐயோ கல்வெட்டுல பொறிச்சு வைக்க வேண்டியதியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நல்லா இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி படிக்க படிக்க வாவ் இதுதான் சூப்பர், கரெக்டா எக்ஸாக்ட் பாயிண்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அது ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே அவ்வளவு சூப்பரா எமோட்டிவா எழுதிருக்காங்களா, இல்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க அவ்வளவு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா நான் 2-3 வாட்டி படிச்சேன் அந்த லைன்ஸ் எல்லாம். அதாவது ஒரு பொண்ணா மேலும் நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும், நம்மள சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நம்ம அம்மா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, பட் நமக்கு அது இருக்கணும்ல. இப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கும், இவன் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்தி கொண்டாந்து விட்டுட்டால, அவ அப்ப கூட சொல்லுவா, என் புருஷன் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா இவளை விட்டுருக்கவே மாட்டாங்க, வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க, உள்ளேயே வச்சிருப்பா, ஒரு நர்ஸ் கூடவே இருப்பா இவ கூட. அந்த பிரெக்னன்சி ஃபுல்லா ரொம்ப இதுவா இருந்திருக்கும். இப்ப அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவ ஒரு ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவளுக்கும் பொண்ணுக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு கடைசி வரைக்கும் அவ அம்மா ஆக கூடாதுன்னு நினைச்சதுனால அவ எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்கவே மாட்டான். சோ இவ என்ன சொல்லுவா அப்படின்னா, உன் பொண்ணுக்கும் வந்து அது மாதிரி, அதாவது நான் வந்து நினைக்கல அந்த மாதிரி அபார்ஷன் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரும்னு நான் நினைக்கல. இப்ப நீ சொல்ற உன் பொண்ணு வந்து அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டா, அது சூசைடா இருக்காது, ஏன்னா அன்னைக்கு மழை வந்தது, மழை வந்த அன்னைக்கு என் பொண்ணு போக மாட்டான்னு நீ சொல்ற. ஆனா நீ யோசிச்சு பாரு, இப்போ அன்னைக்கு வந்து நான் ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன், ஒரு அபார்ஷன் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு என்ன ஒரு ஒரு சிச்சுவேஷன் என்ன தள்ளுச்சு அப்படின்னா, அப்ப உன் பொண்ணுக்கும் வந்து அந்த பயத்தையும் அந்த இடி தாங்கியோட பயத்தையும் தாண்டி ஒரு மோசமான பயம் அவளுக்கு இருந்திருக்கும், அதுதான் வந்து அவளை வந்து அங்க போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தள்ளி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா.
சோ அப்பதான் நமக்கு வந்து இன்னொரு விஷயம் தெரிய வரும். என்னன்னா டாக்டர் வந்து இவளுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. எலினாக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி அவ வந்து ரீட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பா. ஏன்னா எப்ப பாரு அம்மா கூடயே இருக்கிறதுனால அவளுக்கு எப்ப பாரு இவ கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் ஹாப்பியாவது இருக்காங்களா அப்படின்னா ஒரு மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும் 2 பேத்துக்கும். எலினா ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. இவ வந்து அம்மா கொஞ்சம் ட்ரை பண்ணு, உன்னால முடியும் அப்படின்பா. நான் என்ன ட்ரை பண்ணாமலா இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுவும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாததுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட வந்து நிறைய அலைய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். சோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருப்பா இவ ரீட்டா. சோ என்ன ஆயிருக்கும்னா அந்த சமயத்துல ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க அவங்க அம்மாக்கு. அது பண்ணப்போ என்ன தெரியும் அப்படின்னா இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ப்ராக்ரெசிவ் லெவல்ல இருக்கு. அதாவது மத்தவங்களுக்கு ஆகுறத விட இவங்களுக்கு வந்து கண்டிஷன் இன்னும் வர்சன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். உடனே வந்து ரீட்டாக்கு வந்து மனசே விட்டுருவா அவ. ஏன்னா வந்து சரி ஏதோ ஆல்ரெடி அவளுக்கு எல்லா வேலையும் அவங்க அம்மாவை வந்து காலையில எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க அம்மாவை படுக்க வைக்கிறது, அவங்களுக்கு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க புக்ல. அந்த கால் நகை வெட்டி இவ்வளவும் அவ பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த அந்த டிசீஸ்க்கு உண்டான மெடிகேஷன் பண்றதுக்காக அவ டபுள் ஷிஃப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுவா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அவளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃபே இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிறதுனால ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கும். பட் அவளுக்குன்னு ஒரு பர்சன் அந்த வயசு அவ்வளவு வயசாயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஞ்ச்ல இருப்பாங்க. சோ இதுல வந்து இன்னும் வர்சன் ஆகும் அவங்க அம்மாக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகி டாக்டர் கிட்டயே கத்த ஆரம்பிச்சிடுவா. நீ இன்னும் கொஞ்சம் அதாவது யூ ஹாவ் டு டூ மோர் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க டாக்டர். நீ வந்து அவங்க அம்மா எலினா வந்து குழந்தையாக போறா. இவ்வளவு நாள் வந்து நீ குழந்தையா இருந்தப்போ அம்மா வந்து உன்னை பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. இட் இஸ் யுவர் டர்ன் டு டூ த ஃபேவர் நவ். நீ பண்ணணும் இப்போ. அம்மா குழந்தையா மாற போறா. நீ வந்து ஒரு அம்மாவா ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் சேர்ந்து இவ பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆகி டாக்டரே பிடிச்சு கத்த ஆரம்பிச்சிருவா. என்ன போய் அம்மா ஆக சொல்றீங்களா? என்னால இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல வர்சன் ஆகும்னா என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த இந்த பர்சன் வந்து இன்னும் வர்சன் ஆவாங்கன்னா என்ன ஆவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? அவர் எல்லாம் சொல்லுவாரு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் வேணா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஐடியா கொடுப்பாரு. இருந்தாலும் இவளால ஒத்துக்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டமா ஆயிடும் அவளுக்கு. ஐ cannot be the mother you want me to be அப்படின்னு அவ கத்துவா. டாக்டர் கிட்ட அவ கத்துவா. இவ எலினாவும் வந்து சமாதானப்படுத்துவா. இது டாக்டரோட தப்பு இல்லம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ சொல்லுவா. இருந்தாலும் அவளால முடியவே முடியாது. சோ இப்போ வந்து இசபெல் வந்து இந்த விஷயத்த சொல்றப்பதான் எலினாக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது அந்த இடி தாங்கிய உடைய பயத்தை தாண்டி இவளுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு அப்படின்னா அம்மாவை எப்படி இதுக்கு மேல நம்ம பாத்துக்க போறோம் அப்படிங்கிற அந்த பயம் தான் அவளுக்கு. அதனால வந்து அவளுக்கு வந்து என்ன இருக்கும் எலினாக்குன்னா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவ உயிர் வாழணும்னு தான் நினைப்பா. அவ எலினா வந்து சொல்லுவா, எனக்கு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு லிவ். நான் வந்து ஸ்டப்பர்ன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து அந்த மாதிரி நினைக்கிறது தப்பா? அப்போ அவளுக்கு அந்த வந்து ஸ்ட்ரைக் ஆகும். சோ ஷி வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ ரியலைஸ் பண்ணுவா இசபெல் பேச பேச. சோ அவளுக்கு அப்பதான் வந்து அவளுக்கு எலினாக்கு வந்து ஒரு அந்த ரியலைசேஷன் வரும். உடனே அவ பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவா. அப்பதான் வந்து எலினா வந்து அளவே செய்வா அவ்வளவு நாள்ல. சோ நம்ம பொண்ணு நமக்கு பண்ணணுங்கிறத நினைச்சு அந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம பயத்துல அவ சூசைட் பண்ணி அந்த இடியோடைய பயத்தையும் தாண்டி அவ சூசைட் பண்ணி இறந்துட்டா. அப்போ அதாவது இப்போ இது வந்து எப்படி வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடில அந்த அபார்ஷன் வந்து பேன் பண்றதுக்கு அது வந்து இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய போராட்டம் எல்லாம் நடந்தது இல்ல. சோ அந்த டைம்ல தான் இந்த நாவல் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. சோ அது அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்போ 24/7 ஒருத்தங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடும். சோ அந்த டாக்டர் வந்து அந்த இடத்துல
அவ வந்து குழந்தையாக போறா, நீ அம்மா ஆக போற அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து ரீட்டா பேசுவா. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அது வந்து அழகான்னு சொல்ல முடியல, பட் அவ்வளவு இதுவா பேசுவா அவ. நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க வந்து குழந்தையாயிருவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல டாக்டர், அவங்க குழந்தையாக போறது இல்ல. ஏன்னா ஒரு குழந்தை முதல்ல தவழும், அதுக்கப்புறமா எந்திரிச்சு அது நடக்கும். ஆனா எங்க அம்மா இனிமேல் நடக்கவே எனக்கு சொல்றப்பே எனக்கு கூஸ் பம்ஸா இருக்கு. அவ பேசுறப்போ எங்க அம்மா இனிமேல் நடக்கவே மாட்டாங்க, எங்க அம்மாக்கு பேச்சும் போயிரும்னு சொல்றீங்க. ஒரு குழந்தை சின்ன வயசுல வந்து பேச்சு வராம இருக்கும், அதுக்கப்புறம் அது பேசும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை சின்ன வயசுல எல்லா வேலையும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும், பட் அது ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அது வளரும், அதோட வேலையை அது செஞ்சுக்கும். பட் எங்க அம்மா அந்த மாதிரி இனிமே பண்ணவே போறது இல்ல அப்படின்னு நிறைய சொல்லுவா. சொல்லிட்டு ஐ கேன் நெவர் பி த மதர் யூ வாண்ட் மீ டு பி அப்படின்னு சொல்லுவா. அப்போ அத வந்து அந்த ஆத்தர் வந்து அது வெளிப்படையா எங்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நமக்கு அந்த வரிசையா அதை படிச்சுட்டே வரப்போ அந்த இடத்துல அவங்க குழந்தை கனெக்ட் பண்றது அவ்வளவு ஒரு மாதிரி வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தங்களை வந்து கேர் பண்ணிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அவ வந்து என்னால அம்மாவா இருக்க முடியாதுன்னு நினைச்சு பயந்து அவ சூசைடே பண்ணிக்கிற அளவுக்கு அவ போயிட்டா. ஆனா இந்த சொசைட்டி வந்து இப்ப அதே கொடுமையதான் வந்து ரீட்டா வந்து அவளுக்கே தெரியாம இந்த மதம் வந்து இது பண்ணிருக்கு, அபார்ஷன் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, பெண்களை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கிறப்போ அத போய் நம்பிக்கிட்டு அம்மா ஆகக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு இசபெல்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி அம்மா ஆக வச்சிருப்பாங்க. அவ அந்த அந்த விஷயத்த வந்து இன்னும் வந்து அவ கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருப்பா. அந்த விஷயத்த ஒரு அம்மா ஆக கூடாதுன்னு நினைக்கிறவங்களை வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து அவளோட உடம்புக்கான டெசிஷனை அவளே எடுக்க விடாம அம்மா ஆக வச்சிருக்காங்க. சோ அந்த அபார்ஷன் கனெக்ஷன், அந்த அபார்ஷன் வந்து லீகலைஸ் பண்ணணும். ஏன்னா அம்மாங்கிறது வந்து அவங்க டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஒரு விமனோட பாடியை பொறுத்து இருக்கு. அவங்கதான் வந்து அந்த குழந்தைய நர்ச்சர் பண்ண போறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைய பாத்துக்கணும். அப்படிங்கிறப்போ மென்டலி அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும். சோ அதுக்கு அவங்க நாட் ரெடி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வி ஷுட் கிவ் த சாய்ஸ் ஃபார் அபார்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் காஸ் வந்து அங்க வச்சு அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ இவங்க இந்த ஆத்தருடைய ரைட்டிங் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னன்னா அவங்கள வந்து குயின் ஆஃப் கிரைம் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான பேர் தான். இந்த புக்கு வந்து ஆக்சுவலி 2021 வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அவங்க. ஆனா 2022 வந்து புக்கருக்கு வந்து இது நாமினேட் ஆயிருக்கு இந்த புக்கு. சோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க மோஸ்ட்லி வந்து கிரைம் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமை எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்துல உள்ள எல்லா குற்றங்களையும் வந்து அதுல வந்து அவங்க அட்ரஸ் பண்றாங்க அந்த ஆத்தர். சோ இப்போ இது வந்து மேம்போக்கா இதை பார்த்தா நமக்கு வந்து இது ஒரு கிரைம் புக்கு, ஏன்னா வந்து சூசைட்னு ஆன ஒரு விஷயத்த அவங்க வந்து தேடுறாங்க கொலைகாரங்கள அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க அந்த அபார்ஷனை வந்து இல்லீகல் பண்ணது வந்து எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு பொண்ணோட உடம்புக்கு ஒரு பொண்ணுக்கே உரிமை இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க அந்த இடத்துல நமக்கு வந்து உணர்த்தி இருப்பாங்க. சோ அவங்களுடைய எல்லா ஸ்டோரியுமே இதே மாதிரிதான். இன்னொரு ஸ்டோரி வந்து எப்படின்னா இதே மாதிரி ஒரு கொலை நடக்குது. சோ அந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த ஃபேக்கா இந்த ஆன்லைன் சோசியல் மீடியால எல்லாம் ஃபேக்கா வர விஷயங்களை வச்சுட்டு எப்படி அதை வச்சு ஒரு கிரைம் ஃபிக்ஷன் எழுதிருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆத்தரோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். அவங்க வந்து கிரைம் ஃபிக்ஷன்ற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஒரு ஹிடன் சோசியல் காஸ் வந்து அதுல வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாங்க ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுடைய சோ இந்த இது வந்து என்னன்னா 2007 இவங்க எழுதிருக்காங்க. இது ஸ்பானிஷ்ல எழுதிருக்காங்க. எலினா சாபே அப்படிங்கிற பேர்ல எழுதிருக்காங்க. 2021 டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்லேட் பண்ணது பிரான்சிஸ் ரெடல் அப்படிங்கிறவங்க. சோ இவங்களுடைய இந்த கிளாடியா பினேரோ இதுதான் ஆத்தரோட பேரு. சோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நாவல்ஸ் எழுதிருக்காங்க. இதுல அரௌண்ட் 6 நாவல்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. எல்லா நாவலுமே வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அர்ஜென்டினாலயும் ரொம்ப ஃபேமஸ், எல்லாமே டாப் செல்லிங் புக்ஸ் தான். இங்க டிரான்ஸ்லேட் ஆனதும் இதை வந்து சார்கோ பிரஸ் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து ஜெர்மன் லீ பெராட்டோ பிரைஸ் அப்படின்னு இருக்கு, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. சோ அந்த பிரைஸ் வந்து இது வாங்கியிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி புக்கருக்கு வந்து இது ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு இந்த புக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புக் பிரைஸுக்கு. சோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரான்சிஸ் ரிடில் அப்படிங்கிற டிரான்ஸ்லேட்டர், ஏன்னா இந்த டிரான்ஸ்லேட்டரை பத்தி நான் சொல்லல அப்படின்னா இந்த புக்க பத்தி நான் சொன்னது வந்து ஒரு முழுமை அடையாது அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் வந்து இவங்க ஆக்சுவலி படிச்சிருக்காங்க, ஸ்பானிஷ்ல டிகிரி வரைக்கும் பண்ணிருக்காங்க, நிறைய புக்ஸும் இவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த புக் வந்து இப்படி தாங்கி புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, ஏன்னா நமக்கு ஸ்பானிஷ் தெரியாது. சோ ஒரு வேலை ஸ்பானிஷ் தெரிஞ்சவங்க படிச்சா கூட ஒரிஜினல் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் புக்க படிக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் எந்த இடத்துலயுமே வரல. அப்படியே அந்த எமோஷன் நான் சொன்னல, எனக்கு அந்த கழுத்து வலி கூட வந்துருச்சு. அந்த சில இடத்துல அந்த கடைசி அந்த பெனல்டிமேட் சாப்டர்லாம் எனக்கு படிக்கிறப்போ அப்படியே அந்த எப்படி அந்த கிரைமுக்கும் அந்த விமன் காசுக்கும் அவங்க கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ வாவ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த எமோஷன் நான் சொன்னல, அவ வந்து பர்ஸ்ட் அவுட், ரீட்டா வந்து டாக்டர் கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆகி பேசுறதாகட்டும், இந்த இசபெல் வந்து இவங்க கிட்ட எலினா கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆகி பேசுறதாகட்டும், அது எல்லாமே வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அந்த வேர்ட் ஃபார்மேஷன்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. அவ்வளவு, அதாவது இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர், கடகடன் படிச்சிடலாம், நெயில் பைட்டிங் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த புக்கை எடுத்துட்டா கண்டிப்பா நம்மளால முடிக்காம வைக்க முடியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஆழமான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு நிமிஷம் வேற. இதுல வந்து நான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். சோ இதுக்கு வந்து ஆக்சுவலா எலினா நோஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா எலினாக்கு நிஜமாவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட இந்த புக்கு முடியிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ பொண்ணை பத்தி அவ அவ்வளவு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா இந்த அளவுக்கு வந்து அவ பாதிக்கப்பட்டிருக்கா அவ பொண்ணு, நம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல அவளை புடிச்சு தள்ளுறப்போ அந்த அந்த மென்டல் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்ப பாரு அந்த குழந்தை கூட இருக்கிறதுனால அம்மாக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், சூசைட் வரைக்கும் போகுது, இல்ல அந்த குழந்தை மேலேயே கொல்ற அளவுக்கு வந்து கோவம் வருது அப்படிலாம் சொல்றாங்க. இது வந்து இதெல்லாம் இப்போ வந்த டேர்ம்ஸ் புரியல. இதெல்லாம் வேணும்னே நம்மளா சொல்லிக்கிறதுதான். ஒரு அம்மாக்கு ஒரு பாசம் இருக்காதா குழந்தை மேல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அது எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அம்மாவா ஆகணும்னு நினைக்கிறவ ஓகே, பட் நமக்கு சுத்தமாவே இப்போ பெண்களுக்கு இது எல்லாருக்குமே வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது சொசைட்டி சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த மாதிரி இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடணும், உடனே குழந்தை பெத்துடணும், அந்த குழந்தைய வளர்த்தணும், அவளுடைய டிசைர்ஸ் எல்லாமே பேக் சீட் எடுக்குது. அந்த குழந்தைய வளர்க்கறது, அந்த குழந்தைய பாத்துக்கிறது, ஒரு கோவம் வந்தா கூட ஒரு எக்ஸ்பிரஸ், என்ன தாய்னா என்ன, ஒரு ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு இது இருக்கணும்ல, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும்ல, நீ ஒரு அம்மாவா, அந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. இந்த புக்ல வந்து ஆக்சுவலி அந்த கேத்தலிக், அந்த கிறிஸ்டியானிட்டியோடைய அந்த டாக்மேட்டிக் இதெல்லாம் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அதாவது அவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல வந்து, இந்த ஒரு இது மட்டும் நான் சொல்றேன், அவர் ஃபாதரும் இவனும் வந்து எலினாவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து எலினா வந்து கேட்பான், இப்ப என் பொண்ணு இறந்துட்டால ஃபாதர், இப்ப எனக்கு என்ன பேரு, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டா அவ பேரு விடோ, இல்ல ஒருவேளை நான் இறந்திருந்தேன்னா என் பொண்ணு ஆர்ஃபன் ஆயிருப்பா, அனாதை ஆயிருப்பா. ஆனா இப்போ நான் யாரு, இப்போ நான் ஆர்ஃபன் கிடையாது, ஏன்னா நான் அவளோட அம்மா. அப்போ என்ன, நான் ஒரு அம்மா, ஒரு குழந்தை இல்லைன்னா அப்ப அந்த அம்மா யாரு, குழந்தை செத்து போன குழந்தையோட அம்மா யாரு அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்புறம் அவளே சொல்லுவா, இல்ல நீங்க எதுவும் பேர் வைக்காதீங்க எனக்கு, ஏன்னா எனக்கு ஒரு பேர் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரூல்ஸ்குள்ள என்ன கொண்டாந்துருவீங்க, இப்படிதான் இருக்கணும். ஒரு அதாவது இப்ப நம்ம ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றோம்ல, அது மாதிரி ஒரு குழந்தை செத்த அம்மானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ரூல்ஸ்குள்ள கொண்டாந்துருவீங்க, ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கான்வர்சேஷன்ஸ் அங்கங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழுத்தமா ரொம்ப அட்ரஸ் பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி புக்கெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. சோ இதுல வந்து நான் நிறைய, அதான் நான் சொன்ன மாதிரி சொல்லணும்னா நிறைய கோட்ஸ் இருக்கு இந்த புக்ல, ரொம்ப இதுவா நான் சிலது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். சோ இது வந்து என்னன்னா, இசபெல் வந்து சொல்ற மாதிரி இருக்கும், ஐ டென்ட் வாண்ட் டு பி அ மதர்,
everyone else wanted it. My husband, his partner, your daughter, you. My body grew for 9 months and Julieta was born, condemned to life with a mother who didn't want to be one அப்படின்னு. சோ இது வந்து எப்படி எனக்கு இருந்தது அப்படின்னா, அதனால அந்த குழந்தையும் தானே பாதிக்கப்படுது. அதாவது இந்த இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது condemned to be condemned the life with a mother who didn't want to be one. அதாவது ஒரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனா அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையும் தானே அந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து இது நான் சொன்னது அந்த ரீட்டா வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறது. நோ டாக்டர், மை மாம்ஸ் நாட் கோயிங் டு பிகம் அ பேபி அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பிகம் த மதர் யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு பிகம். அவர் வந்து சொல்லுவாரு, எல்லாம் வழக்கமா சொல்றதுதான், நமக்கு வந்து அவங்க சின்ன வயசுல பண்ணது நம்ம திருப்பி பண்ணணும் அப்படின்றப்போ அவ வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க அப்படி ஆக போறது இல்ல, இன்னும் மோசமா தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இதுல வந்து என்னன்னா அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸே வந்து அவ வந்து திட்டிக்கிட்டே இருப்பான். எலினா வந்து ஷீஸ் ஓர் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பான். அதுல வந்து ஒரு லைன் எழுதிருப்பாங்க. And she wonders if Parkinson's is masculine or feminine because even though the name sounds masculine, it's still an illness. And an illness is something feminine, just like a misfortune or a curse. அதாவது ஒரு பெண்மையே வந்து ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது ஒரு ஏன்னா ஒரு பொண்ணு பிறந்துட்டாலே ஏன் வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1008 ரூல்ஸ் இருக்கு. இத பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இங்க போகணும், இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அவ வந்து அந்த டிசீஸே வந்து ஒரு பொண்ணா இருக்குமோ, இதுதான் ஒரு சாபக்கேடா இருக்கே நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது எழுதிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து என்ன, எலினா வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுவா. இசபெல் கிட்ட பேசுறப்போ அவளுக்கு வந்து நம்மளாலதான் அப்படின்னு தெரிஞ்சது. She hasn't even been in control of her tears. She doesn't want to cry, but she can't help it. The tears stream from her tear ducts and roll down her rigid cheeks as if irrigating a barren field. எனக்கு இந்த இது வந்து அந்த அந்த இடத்துல கூட ஒரு கவித்துவமா அவங்க எழுதிருக்காங்க. அவளோட அந்த காஞ்சு போன அந்த சீக்ஸ்ல வந்து அந்த டியர் வர்றது வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேரன் ஃபீல்டுல தண்ணி வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் இதுவும் சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இதுல வந்து என்னன்னா இந்த இடத்துலதான் வந்து அவ இசபெல் சொல்லுவான், your daughter went because it was raining and because there was something that scared her more than the rain அப்படின்னு சொல்லுவான். சோ இந்த இடத்துலதான் அவ சொல்லுவா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அந்த இடியையும் தாண்டி அவ பயப்படுற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இன்னொன்னு வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஈஸியர் டு ஷவுட் தேன் டு கிரை. சோ இவ வந்து என்னன்னா அவ கேட்பா, இப்படி சொன்னோடனே எலினா புரிஞ்சுட்டு அவ சொல்லுவா, பட் அவ என்கிட்ட ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி சொன்னதே இல்லையே, எப்ப பாரு என் கூட சண்டை தான் போட்டிருக்கா, கோவம் தான் படுவா, அந்த மாதிரிதான் இரிட்டேட்டடா இருந்திருக்கா, அந்த மாதிரிதான் இருந்திருக்காளே தவிர அவளால வந்து அத இது பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதே இல்லையா அப்படின்றப்போ அவ இசபெல் சொல்லுவா, சில சமயங்கள்ல வந்து கத்திடுறது வந்து ஈஸியா இருக்கு அழுகிறத விட அப்படின்னு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து அதை பார்த்தா நிஜமாவே நம்ம அதானே பண்றோம். நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வல்னரபிளா ஆகி ஒருத்தங்க முன்னாடி அழுகிறதுக்கு கோவப்பட்டு கத்திடுறோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இது ரொம்ப இந்த லைன் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. யூ கான்ட் ஃபோர்ஸ் சம்ஒன் டு பி அ மதர் அப்படின்னு. இதுவும் இசபெல் தான் சொல்லுவா. இது வந்து முழுக்க அந்த ஒரு மதர்ஹுட், அந்த அபார்ஷன், அது எப்படி ஃபோர்ஸ் பண்ணப்படுது, அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க விடமாட்டேன்றாங்க. அதாவது அந்த நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த டாக்டர் கிட்ட அந்த ரீட்டா வந்து சின்ன பொண்ணா இருக்கிறப்போ வந்து குழந்தை வந்து இருக்குமா, அவளுக்கு பிறக்குமா, அவளுக்கு ஏதாவது பீரியட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றப்ப செக் பண்ற போறப்பெல்லாம் அந்த இடத்துல வரும், அவளோட பர்பஸ் இன் லைஃபே குழந்தை பெத்து கொடுக்கறது தான். சோ அது வந்து பிரச்சனை இல்ல, அவளுக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கும் அந்த டெஸ்ட்லாம். அப்போல்லாம் வந்து ஸ்கேன் பண்ண முடியாதுங்கிறதுனால அவளை வந்து தலகீழாலாம் ஒரு மாதிரி ஆங்கிள் படுக்க வச்சு ரீட்டாவ வயிற்றுக்குள்ள வந்து காத்தெல்லாம் விட்டு அப்புறமா டெஸ்ட் பண்ணி அவ்வளவு, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக ஒரு பொண்ணை வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, அதுதான் வந்து அவளோட பர்பஸே வாழ்க்கையில அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப அவளுக்குன்னு ஒரு உணர்வு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட முடிச்சுக்கிறேன். லைஃப் வில் டெஸ்ட் us for real, not a dress rehearsal.
and on that day we will finally realize that we are all alone, forced to face ourselves with no lies left to cling to. இதுவும் வந்து ஒரு மாதிரி பிலாசபிக்கலா இருந்தது. அதாவது எப்பவுமே வந்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம வந்து பாத்துக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அவ்வளவு நாள் நம்ம வந்து இல்ல இது இல்ல, இப்ப கோவிட் வந்தப்ப கூட அப்படிதான் இருந்தது. இல்ல அது எங்கேயோ வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் இங்க வந்ததுக்கு திடீர்னு வந்து லாக்டவுன் போட்டு அப்பதான் அந்த ரியலைசேஷன் நமக்கு வந்தது. நமக்கு ஒரு ரிஹர்சலே நமக்கு கிடைக்கல. சோ அதே மாதிரிதான் லைஃப்லயும் வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மள அப்படியே போட்டு தாக்குறப்பதான் அவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு புடிச்சிட்டு இருந்த பொய்யெல்லாம் வந்து விலகி போய் இதாகும் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த எலினா வந்து நமக்கு தெரியும், எலினா நோஸ்னு நினைச்சிட்டே இருக்கா. பட் அவளையும் தாண்டி அவ பொண்ணு வந்து ஒரு விஷயத்துக்கு கூட போராடிட்டு இருந்திருக்கா. அண்ட் ஐரானிக்கலி அவளால பண்ண முடியாத ஐ கான்ட் பிகம் த மதர் யூ வாண்ட் டு பி அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட சொல்ற அதே ரீட்டா தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இசபெல்ல வந்து அம்மாவா இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த எல்லா விஷயமும் அது வந்து கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி இது வந்து இந்த புக் வந்து படமா எடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, எலினா நோஸ் அப்படிங்கிற பேர்லயே. நான் அந்த படமும் பார்த்தேன். நான் என்ன நினைச்சிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், எலினா நோஸ்ன்றதுனால இங்கிலீஷ் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்பானிஷ் படம், பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு, பார்க்கலாம். வழக்கம் போல எனக்கு வந்து அது வந்து இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தப்போ அது வந்து எப்படி, அது கல்கியின் பொன்னியின் செல்வன் கிடையாது, மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் அப்படின்னு நமக்கு புக் படிச்சவங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும். சோ அதே மாதிரிதான் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது அந்த படம். ஏன்னா அவளுடைய அந்த டிசீஸ பத்தியும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெரியல. ஒரு எமோஷனே எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தப்ப ஃபீல் பண்ணதா, எப்படி இது புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி. இந்த புக்ல இவ்வளவு எமோஷன்ஸ் கொட்டி கிடக்கு, இவ்வளவு விஷயங்கள் வந்து டீல் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இது எதையுமே ஆத்தர் வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லவே இல்லை. படிக்க படிக்க நமக்கே எல்லாம் வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணாம அவ்வளவு அழகா அதை வந்து புரிய வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு இதுவா இருக்கு. இந்த புக்கை எப்படி படமா மட்டும் பார்த்தா எப்படி இது புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல வந்து நிறைய விஷயங்கள் மாத்திருக்கவும் செஞ்சாங்க. இதுல வந்து இசபெலுக்கு வந்து சம்மந்தமே இருக்காத ஒரு இசபெல் தான் இருக்கும். ஆனா படத்துல வந்து எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, அது வந்து அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த இசபெல்ங்கிற கேரக்டர் வந்து ரீட்டாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டே தான். அதே மாதிரி இதுல வந்து எப்படி இருக்கும்னா, இசபெல் வந்து ஒரு லாயரா இருப்பா. அவளோட பார்ட்னருக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் தான் குழந்தை தேவைப்பட்டிருக்கும். ஆனா அதுல எப்படி இருக்கும் காட்டுவாங்க, படத்துல எப்படி காட்டுவாங்கன்னா, அவ வந்து கல்யாணமே ஆயிருக்காது, அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும், ரீட்டாவும் எலினாவும் சேர்ந்து. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான். பட் எப்படி இருக்கும்னா, அதுல வந்து எலினா வந்து ஒரு அந்த பூனை வளர்க்குற சீன்லாம் ஒண்ணு வரும். அதாவது பூனை வந்து வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, ரீட்டாவோட அப்பா, அதாவது எலினாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அவருக்குதான் அந்த மாதிரி பிலீஃப் எல்லாம் இருக்கும், அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம். பட் இதுல வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, எலினா தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய மேஜர் டிஃபரன்சஸ் இருக்கும். இதுல வந்து எப்படின்னா, அதுல படத்துல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, அங்க வந்து ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி ஒருத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருப்பா. எலினா வந்து ரீட்டா வந்து டீச்சர் தானே, அவளை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்திருப்பா. சோ ஒருவேளை அந்த பொண்ணுதான் நம்ம பொண்ண கொண்டிருப்பாளோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எலினா வந்து டவுட் எல்லாம் படுவா. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் புக்ல கிடையாது. சோ அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் சின்ன சேஞ்சஸ் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுனாலும், புக்ல சொல்ல வந்த விஷயமே வேற. பட் அத வந்து அங்க அட்ரஸ் பண்ணாங்களானே எனக்கு தெரியல. படத்துல அந்த மாதிரி பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. அதுவும் சின்ன படம் தான், அரௌண்ட் 1 hour 1.5 hours தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த புக்கை படிச்சுட்டு படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். வழக்கம் போல எல்லா புக் ரீடர்ஸ்க்கும் படம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். பட் சில படங்கள் வந்து எக்ஸப்ஷனலா இருக்கும்ல. பட் எனக்கு வந்து இந்த படம் வந்து டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஆனா அகெயின் நான் வந்து வாசிப்பை நேசிப்போம்க்கு வந்து இந்த புக்குக்காக நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி, இந்த புக்கை வந்து இந்த லிஸ்ட்ல சூஸ் பண்ணவருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த மார்ச் மந்த்ல எக்ஸாக்டா இந்த புக்கை படிக்கிற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சதும் வந்து நான் இவ்வளவு நேரம் இந்த புக்கை பத்தி பேசினேன்ல, எனக்கு இருந்துமே இந்த புக்கை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. தயவு செஞ்சு குட்டி புக்கு தான், டைம் கிடைக்கிறப்போ எல்லாரும் படிச்சு பாருங்க. ஒரு அது வந்து அதாங்க எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு பிரினேசி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இந்த புக்கு வந்து அப்படி ஒரு எமோஷன் இந்த புக்கு. மேபி எல்லாருக்குமே இந்த மாதிரி கனெக்ட் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப
வாவ் வாட் அ வண்டர்ஃபுல் ரீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவ்வளவு டீப்பான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க ஒரு ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சோ வெரி என்ன சொல்றது, ஒரு வர்த்தி ரீட் அப்படின்னு சொல்லுவேன் நானு. சூப்பர் காயத்ரி. ஆக்சுவலா புக்கை ரெஃபர் பண்ண ஒரு நேம் வந்து சரவணன் மாணிக்கம். அவரு தான் வந்து நமக்கு 52 புத்தகம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. இது மாதிரி ஒரு வருடம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புக்கு பேசணும் அப்படின்னப்போ அவரு தான் ப்ரிப்பேர் பண்ணாரு. அவரு வேர்ல்டு லிட்ரேச்சர்லாம் ரெகுலரா படிக்கிறவர். எல்லா அவார்ட் இதுவுமே ஃபாலோ பண்ணுவார். எது எது லாங் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்லாம் அவரை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. தேங்க்ஸ் டு ஹிம். பெரனேசி விடவே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பிரசன்னா சார்க்குலாம் அவங்க அந்த புத்தகம் பிடிக்கல. என்ன இது இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாரு. நம்ம ஒருத்தவங்களுக்கு எந்த அறிமுகமும் இல்லாம ஒரு புத்தகம் கொடுத்து படிக்க சொல்றோம். இந்த மாதிரி பிடிச்சதுன்னா எங்களுக்கு அப்பாடா பிடிச்சிருச்சுடா, தப்பு இல்ல, தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிடிக்கலன்னா ஐயோ. ஏன்னா இப்ப எப்படி நீங்க சொன்னீங்களோ, ஒரு விருப்பம் இல்லாதவங்கள அம்மாவா இருக்க சொல்றது எவ்வளவு கஷ்டமோ, அந்த அளவுக்கு ஈக்குவல் மாதிரி ஒருத்தவங்க பிடிக்கல, ஆனா அந்த புத்தகத்தை அவங்க முழுசா படிச்சு பேசணுங்கிறது கஷ்டம் தான். எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். பரவாயில்ல, ஒரு மோசமான புத்தகத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் நானும் சரவணன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு பர்சனலா எங்க ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் ஞாபகம் வந்தது. பட் நான் இதோட சொல்லி குழப்பிக்க விரும்பல. அது அப்படியே கொஞ்சம் மாறும். இந்த அம்மா வர சம்பந்தமா கொஞ்சம் மாறும். பட் எனக்குமே கொஞ்சம் நிறைய கனெக்ட் ஆச்சு பர்சனலா, அதை சொல்ல வந்தேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. முடிஞ்சா இந்த வாரமே இல்ல அடுத்த வாரமே உங்களோட வீடியோ வந்துடும். தேங்க்யூ.